வெல்கம் பேக் டு என்கே ஸ்டோரி விலாக்ஸ். நாங்கள் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொன்னால் சிக்கன் கறி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். எந்த சேனலுக்கு முதல் வார நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். சட்டி சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கொள்கிறேன். அதுக்குள்ள கருவாப்பட்டை, பிரியாணியில் ஒரு பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து வதக்கி கொள்ளுறேன். பெருஞ்சீரகமும் போட்டு நல்லா வதக்கணும். நான் உள்ளியும் இஞ்சியும் இடித்து வச்சிருக்கிறேன். அதையும் சேர்த்து அந்த பச்சை வாசனை எல்லாம் போகும் வரையும் வடிவாக வதக்குறேன். வதங்கி வந்த பிறகு இப்போ ஒரு தக்காளி பழம் எடுத்து வெட்டி வச்சிருக்கிறேன். அதையும் இதோட சேர்த்து வதக்கி கொள்கிறேன். இப்போ தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிடுது. இதுக்குள்ள எடுத்து வச்சிருக்கிற உருளைக்கிழங்கையும் சேர்த்து கொள்கிறேன். இதுக்குள்ள எடுத்து வச்சிருக்கிற சிக்கனையும் சேர்த்து கொள்ளுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 10 நிமிஷம் மூடி போட்டு அவிய வச்சு கொள்ளுறேன். இப்போ சிக்கன் நல்லா அவிஞ்சிது. இப்போ இதுக்குள்ள 3 டேபிள் ஸ்பூன் கறித்தூள் போடுறேன். நீங்கள் உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி தூள் போடலாம். இப்போ இனி தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். இதுக்குள்ள 1 கப் தண்ணியும் சேர்த்து நல்லா கலந்து இதை ஒரு 6 நிமிஷம் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கொள்ளுறேன். அப்போதான் அந்த தூள் மணங்கள் எல்லாம் இல்லாமல் போகும். இப்போ பாருங்க, 6 நிமிஷத்துக்கு பிறகு கறி நல்லா கொதிச்சு வந்துடுது. இதுக்குள்ள இறைச்சி சிறக்கு தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து கொள்ளுறேன். இப்போ சிக்கன் கறி நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் கடைசியாக இறக்கைக்க உள்ளியும் மிளகும் நல்லா இடித்து போட்டு அதையும் போடுறேன். அதை போட்டால் கொஞ்சம் நல்லா வாசமாக நல்லா டேஸ்டாக இருக்கும். அதுக்காக கடைசியாக இறக்கைக்கையும் கொஞ்சம் போடுறேன். இனி நான் இப்போ கறி ரெடி ஆகிடுது. இனி நாங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு பாதி தேசிக்காயை புளிஞ்சு விட்டு கொண்டுறேன். இப்போ சிக்கன் கறி ரெடி ஆகிடுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க. தேங்க்யூ. இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.